மகேந்திரபுரி எனும் கடலடி பேரரசில் வல்லமை மிக்க அசுர ராஜா சூரபத்மன் வாழ்ந்தான். அவனின் மகன் பானுகோபன் சிறுவயதிலிருந்தே அசாதாரண வலிமையைக் கொண்டவன். அவன் பிறந்தபோது சூரியனே தனது ஒளியை இழந்ததாகச் சொல்லப்படுகிறது. அதனால் அவனுக்கு பானு, சூரியன் எனும் பெயர் சூட்டப்பட்டது. ஒருநாள் கடல் மீதான யுத்தப் பயிற்சியில் ஈடுபட்டபோது அவனது நண்பர்கள் அவனிடம் சிரித்தபடி கேட்டனர். பானுகோபா, நீ சூரியனை அடக்குகிறவன் என்கிறாய், உண்மையா? அப்படியெனில் சூரியனை பிடித்து எங்களுக்கு காட்ட முடியுமா? அந்த சவாலை பானுகோபன் அமைதியாக ஏற்றான். அவன் கடல் மேல் நின்று தன் வலது கையை வானத்தை நோக்கி நீட்டினான். தன் தந்தை சூரபத்மனிடம் பெற்ற மாய சக்தியையும் தன் தபசால் பெற்ற அசுர வலிமையையும் ஒன்றிணைத்து அவன் சூரியனையே தன் கையால் பிடித்தான். அந்த நொடியில் வானம் இருளால் மூடப்பட்டது. உலகமே ஒளியிழந்து திணறியது. தெய்வங்களும் அதிர்ந்தனர். அப்போது பிரம்மா சூரபத்மனை நோக்கி கூறினர், உன் மகன் சூரியனை பிடித்தால் உலகம் இருள் நிறைந்துவிடும். அவனுக்கு அறிவுரை கூறு. சூரபத்மன் உடனே தன் மகனிடம் சென்றான். பானுகோபா, சக்தி இருக்கிறது என்றால் அதற்காக ஒளியை அடக்குவதால் உலகம் நன்மை காணாது என்றான். அப்பொழுது பானுகோபன் உணர்ந்தான். மெதுவாக தனது கையை திறந்தான். சூரியன் மீண்டும் வானில் எழுந்து ஒளி பரப்பினான். வானம் பிரகாசித்தது. அது முதல் பானுகோபன் என்று பெயர் பெற்றான். ஆனால் காலம் வந்து முருகனும் சூரபத்மனும் போரிட்ட போது பானுகோபன் தன் தந்தைக்காக போரிட்டாலும் முருகனின் அருளால் புனித ஆன்மாவாகி ஒளியாக மாறினான். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண நம்முடைய ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரவும்.